Hi everyone. நேற்று நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட் வந்து ஒரு 13 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நியூ க்ளோசிங் ரூல்னால மார்க்கெட் வந்து அந்த பாசிட்டிவ் கூட இல்லைனா மார்க்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் தான் இருந்துச்சு லாஸ்ட்டு 3:15 மார்க்கெட். ஸோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவ் க்ளோஸ் தான். ஸோ 24,583 வந்து மார்க்கெட் வந்து நேற்றை பொறுத்த வரைக்கும் க்ளோஸு. நம்ம வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் டே இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ளோஸுக்கு மேலேயும் 600க்கு மேலேயும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னோம். ஸோ கண்டினியூ ரிஜெக்ஷன் ஓகேங்களா இருந்தால் 680 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லவே இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போகலை. ஓகே, ஸ்ட்ராங்கான இந்த இடம் பாருங்கள். இப்போ மார்க்கெட் இங்கே மேலே போனான்னா இதுக்கு மேலே திரும்பவும் க்ளோஸ் வந்துருக்கணும். க்ளோஸ் வந்துதான்னு கேட்டிங்கன்னா வரல, இந்த இடத்துக்கு கீழே தான். ஸோ உங்களுக்கு கிளியராக கொடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இது. ஸோ அடுத்த 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட்டும் இல்லை. ஸோ எப்பயுமே பிரேக் அவுட் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு கேண்டிலுக்கு அப்புறம் எடுத்திருந்தால் தான் பிரேக் அவுட் கன்சிடர். க்ளோஸ் இருக்கணும். இந்த கேண்டிலுக்கு மேலே விக் போயிருந்தால் அது கன்சிடர் கிடையாது ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு மேலே க்ளோஸ் இல்லை, மேலே விக் போயிடுச்சு. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேலேயும் திரும்பவும் க்ளோஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ ஸ்ட்ராங்காக இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் நிற்கல. அப்போ 600க்கு மேலே தானே மார்க்கெட் இருந்தது அப்படின்லாம் பார்த்தோம்னா செட் ஆகாது. மார்க்கெட் வந்து அடுத்த கீ லெவல் என்ன ஷோ பண்ணுது, அதோட செல்லிங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷரை பேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா எந்த சைடு அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஓகேங்களா. இதுக்கு மேலே போக முடியல மார்க்கெட்டு, திரும்பவும் அங்கேருந்து கீழே இருந்தாங்க. ஸோ இந்த க்ளோஸுக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஸ்ட்ராங்காக மார்க்கெட் 1 hour டைம் ஃப்ரேமில் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் போகாமையே இருக்குது மார்க்கெட்டு. பட் ஆனால் இந்த கன்சாலிடேஷன் ஜோன் இருக்குது இல்லையா, கன்சாலிடேஷன் ஜோனில் ஒரு 50% மார்க்கெட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. ஓகே, பட் ஆனால் சொல்லப்போனால் என்டையர் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் தான். நேற்று மட்டும் கிடையாது, நீங்கள் மார்க்கெட் அப்படியே வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து சைட்வேஸாக தான் இருந்திருக்கும் இந்த ஜோனில். ஸோ பெரிய லெவலில் மார்க்கெட் வந்து மூவே ஆகலை எங்கேயும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட யதார்த்தம். அப்போ இன்றைக்கி எப்படி இருக்கலாம்? நேற்று மார்க்கெட் வந்து சைட்வேஸ். ஸோ எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே வந்து செகண்ட் வேஸ் நடந்துச்சுன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் வைலண்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் ஆனால் இது கடந்து ஒரு வாரமாக மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தானே போயிட்டுருக்கு. ஸோ சைட்வேஸ் மாதிரி தானே போயிட்டுருக்கு. அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்றுக்கு இன்றைக்கி கீ லெவல்ஸில் வந்து பெருசாக சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஸோ சின்னதாக மாற்றணும் அப்படின்னா அந்த க்ளோஸ் பாயிண்ட்டை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ க்ளோஸ் பாயிண்ட் மட்டும் ஒரு 13 பாயிண்ட் மேலே, அவ்வளோதான். இதான் க்ளோஸ் பாயிண்ட்டு ஓகேங்களா. 24,583.80 அவ்வளோதான். இதுதான் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு. இதுலேயும் எந்த சேஞ்சும் கிடையாது. 24,600 தான் ரவுண்ட் ஃபிகர். ஸோ 24,600க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸ்ட்ராங்காக. அது எந்த லெவல் அப்படிங்கிறத நம்ம நேற்றே சொல்லிட்டோம். 24,680. இந்த 680 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மேலேயும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அது 24,775 ஓகேங்களா. ஸோ இங்கே மேலே போனாலும் இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆக ட்ரை பண்ணோம். அதே போல் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன்ஸ் பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன் நேற்று முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஷோ பண்ணுது. பார்ப்போம். நேற்று 325 330 அந்த ஜோனுக்கு அப்புறம் நான் கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 50 பாயிண்ட் நெகட்டிவில் காமிக்கிறீங்களா, அந்த 50 பாயிண்ட் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைடில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்போ அது கேப் அப் ஓப்பனிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப் அப் ஓப்பனிங் கிடையாது. கேப் அப் ஓப்பனிங் எந்த ஜோனுக்கு கீழேனா ப்ரீவியஸ் டேவோட லோவுக்கு கீழே இருந்தால் தான் கேப் அப், ப்ரீவியஸ் டேவோட ஐக்கு மேலே இருந்தால் தான் கேப் அப் ஓகேங்களா. இப்போ கேப் டவுனா அப்படிங்கிற கேப் டவுன் ஓப்பனிங் கிடையாது. இந்த இடத்துக்கிட்ட இந்த ஜோன் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னு பட் ஸ்லைட்டாக நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள். ஸோ மார்க்கெட் திரும்பவும் இந்த ஜோன் கிட்ட வரும்போது மார்க்கெட் இங்கேருந்து பையிங் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த ஜோனை
கிளியராக பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அதுக்கு அடுத்து 24,380 இந்த ஜோனுக்கு கீழே போகும். ஓகேங்களா, இந்த ஜோனுக்கு போனாங்க அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து இன்னும் ஸ்லைட்டாக பியரிஷ்க்கு வரும். அதுக்கப்புறம் இருக்கிற கீ லெவலுக்கு மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த நாட்களில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜோனே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு டவுன் சைடில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் டவுன் மூவ் பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இன்றைக்கும் சைட்வேஸ் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பெரி, இன்றைக்கி ஈவினிங் வந்து இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் டேட்டா கொடுக்க போகிறாங்க ஆஃப்டர் த மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. அந்த ரீசன்னால் கூட மார்க்கெட்டை வந்து சைட்வேஸ் மூவ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சிலர் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணால் மார்க்கெட் வந்து நடக்கலாம். பட் நம்ம இப்போ இருக்கிற கீ லெவலை மட்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கீ லெவல் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அடுத்தடுத்து எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட்டு என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பர்பஸில் ஆஸ்பெக்ட்ஸில் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போகணும்னு சொன்னீங்களே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு பிளைண்டாக ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ உங்களோட கீ லெவலில் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வேறு ஏதாவது மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்கும்போது, ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக அப்ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் அந்த கரெக்ஷன்ஸை கொடுக்காம கூட கண்டினியூ ரேலி கொடுத்துர்லாம் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, அப்போ அடுத்தடுத்த லெவலை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் டேட்டாஸ் எப்படி வேணால் மாறலாம். ப்ராப்பராக என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் மார்க்கெட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாலும் ஆப்ஷன்ஸ் போகும்போது எட்ஜிங் தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ். எட்ஜிங் ப்ராப்பராக பண்ணுங்கள், எட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.